இன்னைக்கு வந்து யூடிடிஆர்பில இங்கிலீஷ் யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 1 அதுல இருந்து நம்ம என்ன மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த மாதிரி புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எந்த அகாடமில இருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளோட பேஜஸ் வந்து புக்கோட இந்த யூனிட் 2க்கு மட்டும் புக்கோட பேஜஸ் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 289 பேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ரிவெஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்து ஃபுல்லா வந்து சம்மரி வந்து ஃபுல்லா கொடுத்துருவோம் சரிங்களா. அதுல வந்து முக்கியமான வந்து வருஷங்களும் வந்து ஃபுல்லாவே கொடுத்துருவோம். அதை தவிர்த்து வந்து அந்த தீம்ஸ் ஆஃப் ரிவெஞ்சோட தீம் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி வந்து அதோட கொட்டேஷனும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா ஆஃப் ரிவெஞ்ச்ல வந்து எம்சிக்யூஸ் வந்து இது வரைக்கும் என்ன கேட்டுக்கிறாங்க, இனிமே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கொடுத்து அது கீழே வந்து ஆன்சருக்கையும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து ஆஃப் ஸ்டடீஸ்ல பிரான்சிஸ் பேகன் அவங்களுக்கும் அப்படின்னா ஃபுல் சம்மரி கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா இருக்க ஒன்லைனர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூஸும் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட புக்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்குது. மொத்தம் பாருங்க 289 பேஜஸ் கிட்டத்தட்ட. நீங்க வந்து இந்த புக்கை மட்டும் நீங்க எதுவுமே வந்து நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணியோ இல்ல வேற ஏதோ நீங்க வந்து பண்ணி படிக்க வேணாம். இந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். கண்டிப்பா வந்து இந்த வருஷம் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல நீங்களும் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் டீச்சரா ஆகலாம். நம்ம அகாடமியோட வாழ்த்துக்கள்.